சம்மந்தியம்மா நகை எடுக்க போறீங்க தானே? எத்தனை பவுன் எடுக்கலான்னு இருக்கீங்க பொண்ணுக்கு? ஒன்றும் இல்லை சம்மந்தியம்மா, கையில் ஒரு 15 சவரன் இருக்கு. மேற்கொண்டு ஒரு 10 பவுனை போட்டு 25 சவரனா எடுத்து தரலாம்னு இருக்கேன் சம்மந்தியம்மா. என்ன இந்த கிழவி 25ங்குது? மல்லிகாக்கு 20 பவுன் தானே போட்டுச்சு. பேசி பார்ப்போம். 5 பவுனுக்கு ஒத்துக்கிட்டா நமக்கு நல்லது தானே. நம்மளும் 2 பேத்திகளை வச்சுருக்கோம், கிடைக்கிற வரைக்கும் லாபம். சம்மந்தியம்மா அமைதி ஆகிட்டீங்க? அது ஒன்றும் இல்லை சம்மந்தியம்மா, சும்மா தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்கள் மல்லிகாக்கு வெறும் 20 சவரன் தானே போட்டீங்க? ஆமாம் சம்மந்தியம்மா, அன்றைக்கி கையில் இருப்பு இல்லை, நாங்கள் கல்யாணம் பண்ணுற சூழ்நிலையிலே இல்லை. நீங்கள் வந்து பொண்ணு வேணும்னு கட்டிக்கிட்டு போனீங்க, அதனால் இருக்கிறத போட்டு 20 சவரன் போட்டு கட்டி கொடுத்துட்டேன் சம்மந்தியம்மா. ஆனால் இப்போ முல்லைக்கு அப்படி இல்லை, அண்ணன் சம்பாதிக்கிறான், கையில் கொஞ்சம் காசு பணம் இருக்குது, அதான் கூட ஒரு 5 பவுன் போடலாம்னு முடிவெடுத்திருக்கோம். போடுங்க தாராளமாக போடுங்க, யார் வேணான்னுது? நம்ம செய்கிறது தானே, எல்லாம் செஞ்சால் தானே கல்யாணம் நிறைவாக இருக்கும். 25 பவுனில் இப்போ சாதாரண சம்மந்தியம்மா. ஆமாம் சம்மந்தியம்மா, அப்போ போகிறதும் நல்லா பெரிய இடமா இருக்குது. நம்ம எம்பிட்டு செஞ்சாலும் பத்தாத மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம செய்கிறத நிறைவாக செஞ்சிடணும். அதனால தான் என் மாமா போட்டே ஆகணும்னு சொல்லிட்டான். நல்லது, அண்ணன் யாரும் இப்படியெல்லாம் இருக்கணும். அப்படியே சம்மந்தியம்மா, நம்ம வீட்டில் மல்லிகாவுக்கு ஒரு 5 பவுனை சேர்த்து போட்டுருங்க. ஏன்னா நாளைக்கு ஊர் உங்களை தப்பாக பேசக்கூடாது. மூத்த மகளுக்கு ஒரு மாதிரியும் இளைய மகளுக்கு ஒரு மாதிரி செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்லா இருக்குமா சொல்லுங்க சம்மந்தியம்மா? தெரியும் சம்மந்தியம்மா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்களே எதாவது சொல்லலான்னு நினச்சிருப்பீங்க, நானே சொல்லிட்டேன். அதானே சம்மந்தியம்மா? அது வந்து அவசரம்லாம் ஒன்றும் இல்லை சம்மந்தியம்மா. இப்போ என்ன, உங்கள் பேத்தி மருகெல்லாம் சின்ன பிள்ளைகளாக தானே இருக்குது, அதுங்க கல்யாணம் காட்சிக்குள்ளே போட்டுற மாட்டீங்க. சின்னது வயசுக்கு வந்தால் கூட ஒரு 5 பவுன் போட்டுருங்க, வேலை முடிஞ்சிச்சு, உங்களுக்கு கடமை முடிஞ்சிடும். ரொம்ப நாள் இழுத்தாலும் தங்க வேற ஏறிக்கிட்டே போகுது பார்த்தீங்களா? அதெல்லாம் அப்பப்போ செஞ்சு விட்றணும் சம்மந்தியம்மா. என்ன சொல்கிறீங்க? நான் சொன்னதெல்லாம் சரிதானே? போட்டுருவீங்களும் மிச்சம் 5 பவுனை. நான் இதெல்லாம் எனக்காக கேட்குறேன்னு நினைக்காதீங்க, உங்கள் மகளுக்காகவும் மக விட்டு பேத்திகளுக்காகவும் தான் கேட்குறேன். அவள் என்ன பசங்களையா பெற்று வச்சிருக்கா? ஒன்றுக்கு 2 பட்ட பிள்ளையா போச்சு. என் பையன் எம்பிட்டு தான் கஷ்டப்படுவான்னு சொல்லுங்க. எனக்கு இருக்க நான் என் பேரன் பேத்திங்களுக்கெல்லாம் தரதான் போகிறேன். ஆனாலும் நீங்கள் போட்ட மாதிரி இருக்குமா சொல்லுங்க? முல்லைக்கு செய்கிறதோட சேர்த்து இவளுக்கு செஞ்சுருங்க. இப்போ முடியலனாலும் பின்னும் வரவு ஞாபகம் வச்சு செஞ்சுருங்க. கடனை மிச்சம் வச்சிடாதீங்க சொல்லிட்டேன். இப்பயே எடுத்து கொடுத்தாலும் நல்லது தான், ஏன்னா தங்க விலை வேறிக்கிட்டே போகுது பார்த்தீங்களா? கையோட வேலையை முடிச்சிருங்க. சரி சம்மந்தியம்மா, நான் என்னன்னு பையன்கிட்ட பேசிட்டு சொல்லட்டுமா? அதெல்லாம் அவசரம் இல்லை, நீங்கள் பேசுகிறேன்னு சொல்லிங்க பார்த்தீங்களா, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் சம்மந்தியம்மா, ரொம்ப சந்தோஷம். என்ன நம்ம அம்மா கிட்ட நம்ம அத்தை சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க, உலக அதிசயமால இருக்கு. எத்த வாமல்லிதா, நானும் சம்மந்தியம்மாவும் பேசிக்கிட்டே இருந்தா நேரம் போனதே தெரியல. ஆமாத்த, நானும் பார்த்தேன். நீங்க எங்க அம்மாட்ட ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருந்தீங்களே. ஆமா, ரொம்ப நாள் கழிச்சு பேசலாம், அப்ப பேசிதானே ஆகணும். எத்த இன்னும் 2 நாள்ல புரட்டாசி பறக்க போகுது பாத்தீங்களா, அதான் அவர் கறி மீன் ஏதாவது எடுத்துட்டு வரணும்னு சொல்றாரு. அம்மா அண்ணி எல்லாம் வந்திருக்காங்கல்ல, நல்லதா சமைச்சு போடணும்ல, அதான் என்ன எடுக்கலான்னு கேட்கலான்னு வந்தேன். நீங்க என்னத்த சொல்றீங்க? மல்லிகா, என்ன மல்லிகா இது என்கிட்ட எது கேட்குற? சம்மந்தி அம்மா வந்திருக்காங்க, உன் மதனி மாதிரி வந்திருக்காங்க, எல்லாருக்கும் என்ன பிடிக்கும் அவங்கள்ட்ட கேளு. சம்மந்தி அம்மாட்ட கேளு முதல்ல, அவங்க மனசு போடாம நடந்துக்கணும். அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை செஞ்சு போடு. அது வந்துட்டு நீங்க சொல்லுங்க. பேசாம இரு மல்லிகா. சம்மந்தி அம்மா உங்களுக்கு என்ன பிடிக்கும்? ஆட்டுக்கறியா கோழிக்கறியா? எதுனாலும் பரவாயில்ல சம்மந்தி அம்மா, நான் சாப்பிடுவேன். மல்லிகா நீ சொல்லு. அம்மா ஆட்டுக்கறி தான் விரும்பி சாப்பிடும், ஆனா மதனிக்கு நண்டு தான் பிடிக்கும். அப்படியா? சரி, நீ ஒன்று பண்ணு, மூர்த்திக்கிட்ட போய் சம்மந்தி அம்மாவுக்கு பிடிச்ச ஆட்டுக்கறி ஒரு 2 கிலோ, உன் மதனிக்கு பிடிச்ச நண்டு அதான் அதை ஒரு 1.5 கிலோ எடுத்துக்க சொல்லு. அப்படியே பிள்ளைகள்லாம் சில்லி கேட்கும், அதனால கோழிக்கறியும் ஒரு 1 கிலோ எடுத்துக்க சொல்லு. மீனும் வேணா கொஞ்சம் எடுத்துக்க சொல்லுமா, எனக்கு அது பிடிக்கும் பார்த்தியா, ஒரு மாதத்துக்கு ஒன்றும் சாப்பிட முடியாது, அதனால எல்லாத்தையும் எடுத்துக்க சொல்லு. முக்கியமாக சம்மந்தி அம்மாவுக்கு வேறு ஏதாவது வேணும்னாலும் பிடிக்கும்னாலும் கேட்டு வாங்கி போடு. சம்மந்தி அம்மா வேறு ஏதாவது வேணுமா சம்மந்தி அம்மா? இல்லை சம்மந்தி அம்மா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். எதுவும் கூச்சப்படாதீங்க, இது என்ன அண்ணிய வீடா, உங்க மக வீடு. உரிமையோட வந்து அது வேணும் இது வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. நமக்குள்ள என்ன, எல்லாம் ஒரே வீடு தானே. சே, நம்ம அத்தை எம்பிட்டோ பரவாயில்ல, நம்ம அம்மாவையும் அண்ணியும் கேட்டு தான் வாங்கி போடுறாங்க. இப்படியே இருந்தா சரிதான். சரி சம்மந்தி அம்மா, நீங்க பேசிட்டு இருங்க, இந்த வந்துடுறேன். காப்பி எடுத்துட்டு வரட்டா? அம்மா வேணாம். இது என்ன மளிகா கேள்வி? காப்பி என்ன காப்பி? எனக்கு வாங்கி வச்ச பூஸ்ட் இருக்குல்ல, அதை போட்டு அம்மா கொண்டு போய் கொடு. சம்மந்தி அம்மா இருக்கட்டும், நீங்க போங்க சம்மந்தி அம்மா, எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். என்ன மல்லிகா பார்த்துக்கிட்டே நிக்கிற? ஓ, நான் சொன்ன மாதிரி உங்க அம்மாக்கு பூஸ்ட் போட்டு கொண்டு வந்து கொடு. சரித்த அத்தை பரவாயில்ல, எம்பிட்டோ மாறிட்டாங்க. நம்ம அம்மா வந்து எப்படி கவனிக்கிறாங்க, பூஸ்ட் வேற போட்டு தர சொல்லியிருக்காங்க. அத்தைக்கு சேர்த்து போட்டு கொண்டாந்து தருவோம். ஆடை அறுக்கிறதுக்கு முன்னாடி ஆளை போட்டு மரியாதை பண்ண வேண்டாம், பண்ணுவோம். 5 பொண்ணு நகைக்கு ஒத்துக்கிட்டா எப்படியோ நம்ம பேத்திங்களுக்கு 5 பொண்ணு ரெடி.
ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கதிக்கிற கதையா அங்கே தொட்டு இங்கே தொட்டு கடைசியில் என்னையே வேலை வாங்கிட்டாங்கல்ல இருக்கு இதுங்களுக்கு. இந்த குமாரை நான் சும்மா விட மாட்டேன். மீன் குழம்பு சாப்பிடணுன்னா எம்பிட்டு கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. ஆத்தா வீட்டில் இருக்கணும்னப்போ தட்டில் சோத்தை போட்டு குழம்பு ஊற்றி கொடுத்தா மறுசாதம் போட கூட எந்திரிக்க மாட்டா இந்த நிம்மி. ஆனால் இன்னைக்கு மீன் அரியிறதுலேருந்து சுத்தம் பண்ணுறதுலேருந்து வெங்காயம் தக்காளி நறுக்கிறதுலேருந்து குழம்பு கூட்டி வைக்கிறதுலேருந்துன்னு ஊர் விட்ட வேலையும் மொத்தமாக கொண்டு வந்து ஏன் தலையில இறக்குறாங்க. என்னத்தை பண்ணி தொலைகிறது? கொஞ்ச நாளைக்கு அனுசரித்து தான் போனோம். இந்த அம்மாவுக்கு சொந்த புத்தி இருக்கா இல்லையானே தெரியல. நம்ம இருந்தால் நம்ம சொல்கிறத கேட்டுக்கிட்டு தப்பு சிப்புன்னு இருக்கோம். இப்போ நம்ம இந்த பக்கம் வந்தோடனே மகன் பாசம் புத்தி வரைக்கும் ஏறி பித்து பிடிச்சி அலையுது போல. அவன் தான் வேணான்னு சொல்லிட்டு போனால கொஞ்சமாவது சூடு சொரணை இருந்தா அவன் போயிட்டு சோத்தை தின்னலாமா? எல்லாம் என் தாயை எதுங்க மயக்கி வச்சிருக்கு. இதை அப்படியே விடக்கூடாது. நேரங்காலம் வரட்டும் வரட்டும்னு காத்திருந்தா நம்ம தான் ஏமாந்து போகணும். போய் ஒரு எட்டி ஆத்தால நான் பார்த்துட்டு வரேன். அப்போ தான் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்ட முடியும். 4 மீனை சுத்தம் பண்ணிட்டு வாடினா அதுக்கு இம்புட்டு நேரமா? இப்படியே விட்டா பொழுது விடைஞ்சிரும். என்ன பண்ணி வச்சிருக்காளோ தெரியல. எதுக்கும் போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுவான். நம்ம ஆத்தா நம்மளை சேர்த்துக்கிற வரைக்கும் நம்ம இங்கேயே அனுசரித்து தான் போனோம். தேவையில்லாமல் யாரையாவது பகச்சிக்கிட்டா இந்த குமார பையன் சொன்ன மாதிரி நடுத்தரில் தான் நிற்கணும். அங்கேயும் போக முடியாது இங்கேயும் போக முடியாது. கொஞ்சம் அனுசரித்து போவான். ஏமா நிம்மி அதுக்குள்ளே இந்த கிளவி வந்துருச்சா? சிரிச்சு வைப்பான். சொல்லுங்கத்த. என்னடி அம்மா இம்பிட்ட நேரம் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தவன் இப்போ அத்தையை பார்த்து பல்லிக்க கேட்ட. நம்ம எல்லாம் ஒரே குடும்பத்தை மூஞ்சி எம்பிட்டு நேரம் தூக்கி வச்சுட்டு இருக்க முடியும்? ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்க வேணாம். இதெல்லாம் புரிஞ்சு தெரிஞ்ச சரிதான். மீனெல்லாம் சுத்தம் பண்ணியாச்சா? ஆச்சுட்டா ஆச்சு. தலையும் வேலையும் வெட்டிட்டு உள்ள குடல் எடுத்துட்டு வேலை முடிஞ்சிச்சு. பாதி ஆஞ்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் தான். தலையும் வேலையும் தூக்கி வீசிடாத. அழகா எடுத்து வச்சு குப்பையில் கொண்டு வந்து போடு. அங்கே எங்கன்னு போட்டா ஃபுல்லாக பூனை முக்கியம். சரியா? சரித்த. இந்த கழுவுன தண்ணி இருக்குல்ல? ஆமாம். இந்த தண்ணியை இங்கனக்குள்ளேயே ஊற்றி விட்றாத. வீடு ஃபுல்லாக வாடை அடிக்கும். 2 நாளில் புரட்டாசி வேற பிறக்க போது வீடு வாசலாம் சுத்தம் பண்ணணும். என்ன பண்ணுற? இந்த தண்ணியை கொண்டு போய் 2 ஊடு தள்ளி டிச்சில் கொண்டு போய் ஊற்றிட்டு வந்துடு. சரியா? இங்கனக்குங்கன எங்கே ஊற்றி விட்றாதடியே. ஆமாம், இது பெரிய பொக்கிஷம். இதை தூக்கிட்டு 2 வீடு தள்ளி நடந்து வேற போவாங்களாக்கோ. செய்கிற வேலையே பெருசு. கிளவி கொஞ்சம் இடம் கொடுத்தா போதுமே, தலையில் ஏறி உக்காந்துக்கும். சரின்னு மண்டை ஆட்டி நிம்மி. உனக்கு இப்போ வேறு வழி இல்லை. என்னடி அம்மா சத்தத்தை காணோம்? சரிங்க சரிங்க. நீங்கள் சொல்லி மறப்பு சொல்லுவேண்ணா? எல்லாம் சரிதான். நான் போய் விறகு பற்ற வைக்கிறேன். சீக்கிரம் வந்து சேரு. குழம்பு கூட்டி வச்சா மீன் எடுத்து போடணும். சட்டை புட்டுன்னு வந்து சேரு. வாங்கத்தான் பின்னமே வந்துடுறேன். சரிடி அம்மா, நான் போய் குழம்பு கூட்டுறேன். பின்னாடியே வா. கொஞ்சம் கொஞ்சமாக சமையல்லாம் கற்றுக்க. எனக்கு அப்புறம் என் பிள்ளைக்கு யார் செஞ்சு போடுவா? நீ தானே எல்லாத்தையும் இருந்து செஞ்சு போடணும். எனக்கும் சேர்த்து செய்யணும். அதனால் எல்லாத்தையும் வந்து கற்றுக்க. உனக்கும் உன் பிள்ளைக்கும் வடிச்சு கொட்டணும். எனக்கு என்ன தலையிருக்க? எல்லாம் வேறு வழி இல்லாமல் தலையாட்டிட்டு உட்காந்துருக்கேன். சே, என்னடி சத்தத்தை காணோம்? ஒன்றும் இல்லைத்த. நீங்கள் போய் வைங்க. இந்த பின்னாடியே வந்துடுறேன். நான் போய் விறகடுப்பை மூட்டுறேன். சீக்கிரம் மீனெல்லாம் ஆஞ்சி வச்சுட்டு சட்டை புட்டுன்னு வா. சரித்த சரித்த. எப்பா எம்பிட்டு ஆர்டர் அடிக்கிக்கிட்டே போகுது கிளவி. கொஞ்சம் விட்டா போதுமே தலைமையில ஏறி உக்காந்துக்கோ. என்ன பண்ணி தொலைகிறது? நமக்கும் வேற வழி இல்லை. இந்த கிளவி பேச்செல்லாம் கேட்க வேண்டியதால இருக்கு. இதுக்கெல்லாம் சீக்கிரமாக ஒரு முடிவு கட்டுறேன். அதுக்கப்புறம் இந்த நிம்மி யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். இப்படி தூரம் வேலை செய்யணுமே, வேலையை சுருக்கி விடுவோன்ருக்க கிளவி நீட்டி நெருக்கியில் வெடிச்சிடுது. தலையை வேலையும் கொண்டு போய் அங்கே கொட்டணுமா, தண்ணியை கொண்டு போய் இங்கே கொட்டணுமா? சே, எல்லாம் என் நேரம். 4 வாரத்தை நல்லது சொல்லலான்னு பார்த்தா என்கிட்டே சண்டைக்கு வரா. இவன் மருமக இருக்க லட்சணத்துக்கு என்கிட்ட சண்டைக்கு வந்தா ஆகுமா? ஏதோ நல்லது கெட்டது நாளைக்கு கேட்கலான்னு பார்த்தா பெரிய இது மாதிரில பேசிட்டு போறா. ஆணும் சரி, வயசுக்கு மரியாதை கொடுக்கணும்னு அமைதியாக வந்துட்டேன். இல்லை நடக்கிறதே வேற. சரி, நம்ம வீட்டு வாசல் நம்ம கூட்டுவோம். இதுங்க கதை நமக்கு எதுக்கு? எக்கேடா கெட்டு போகட்டும். சார், ஒரே காக்கா தொல்லையால இருக்கு. என்ன உனக்கு வேணுமா? பேசாம இதுக்கே தூக்கி போட்டுருவான். இந்த பேரு போடுவேன். அந்த ஆண்டை போய் எடுத்துக்கணும். நமக்கும் ஒரு வேலை மிச்சம். தூக்கி கொண்டு போய் 2 வீடு தள்ளி ஊற்றணுமா? வேற வேலை இல்லை. பிடிச்சிக்கோ. போ போ, எல்லாம் அங்கேயே போடுறேன். எப்பா ஒரு வேலை முடிஞ்சு வெட்டி வெட்டி தலையெல்லாம் தூக்கி அந்த பக்கம் போட்டுருவான். இதை தூக்கி கொண்டு போய் வேற அங்கே போடுவாங்களாக்கும். போகிற போக்கில் தண்ணி இங்கே ஊற்றி விட்டு போயிடுவான். என்ன ஒரே காக்கா சத்தமாக இருக்கு? என்ன நம்ம வீட்டை சுற்றி இம்பிட்டு காக்கா சத்தமாக இருக்கு? என்ன இது? மீன் தலை மாதிரி தெரியுது. எதுக்கு ஒன்றா எடுத்து போட்டுக்கிட்டு மொத்தமாக பக்கெட்டோட கவுத்துருவான். அவன் காக்காவாது சாப்பிடட்டும். எம்பிட்டு தைரியம் இவளுகளுக்கு. அவள் வீட்டில் மீன் சமைக்கிறதுன்னா அவள் வீட்லேயே செய்ய வேண்டியதுன்னு என் வீடு தான் கிடச்சிச்சா நீச்சு தண்ணியை ஊற்றுறதுக்கும்? நானே புரட்டாசி மாதம் பிறக்க போகுதுன்னு வீட்டை சுத்தம் பண்ணலான்ல இருந்தேன். இப்படி ஆக்கி விட்டாளுகளே. இருங்கடி வாரேன். அட கோகிலா, உன் மருமகளை திட்டுனேங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு என் தலையில மீன் தண்ணியை ஊற்றுற. இரு வாரேன். நான் யாருன்னு இன்னைக்கு பார்ப்பீங்க.